மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்னாலே பரோட்டாவுக்கும் குருமாவுக்கும் ஃபேமஸ்ன்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம அழகாபுரியில் லாட்டரி விற்பனையிலையும் ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, ஈசனத்தில் மாசி திருவிழாவுக்கு போயிட்டு வேடச்சுந்தருக்கும் மறுபடியும் திரும்பி வந்துட்டு இருந்தோம். அழகாபுரி கடை வீதியில் ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்னையா ரகலை அப்படின்னு எட்டி பார்த்தோம்னா லாட்டரி விற்பனையாமா, அதில் ஏதோ பரிசு தொகையில் முன்னும் பின்னுமா கிடைக்காம போயிருச்சாமா. அதனால் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு அரசல் புரசல தகவல் வந்துச்சுங்க. லாட்டரி விற்கிறத நேற்று பார்க்க முடியல, இன்னைக்கு வந்து பார்த்தா நம்பர் கணக்கு பண்ணி போட்டேன். பரோட்டா மாஸ்டர் கையில் மாவுக்கு பதிலாக பேனாம் பேப்பரும் செல்ஃபோனும் வச்சு நம்பர் பார்த்து எழுதிட்டு இருந்தாருங்க. அதுலேயே அவர் சொன்ன ஸ்டைல் இருக்குது பாருங்கள், மிஷின் நம்பரை கணக்கு பண்ணி தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. நேற்று சாயங்காலம் அழகாபுரி கடை வீதியில் தாறுமாறான சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி சகஜமாக லாட்ரி விற்பனை நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லாம் காவல்துறைக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதாரம் இல்லை. இங்கே ஹோட்டலில் முன்னாடியெல்லாம் சிசிடிவி கேமரா வச்சு பாதுகாப்பில் இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி தொழில் பண்ணுறதுனால அந்த கேமராவையும் பிடுங்கி எரிஞ்சுட்டாங்க போல இருக்கு. ஆதாரத்தை அதிகாரி கையில் ஒப்படைச்சிட்டங்க. நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்க கடமை தான்ட்டு நாம விலகுவோம். ஆமாம், அவர் தான் ஓனரு, அவர் தான்